Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல arithmetic progression ஓட introduction பார்க்க போறோம். AP னா ஒரு list of numbers and அதோட common difference B வரணும். So இங்க general form A plus D, A plus 2D and A plus 3D இந்த மாதிரி continue ஆயிட்டே இருக்கும். A அப்படின்றது first term, D அப்படின்றது difference. So ஒரு example பாருங்க. First example பாருங்க 2, 2, 2. So இதுல இங்க இது A1. So difference பாருங்க. Second termல இருந்து first term minus பண்ணணும். So 2 minus 2 0. அதே மாதிரி பின்னாடி உள்ள termல இருந்து முன்னாடி உள்ள term minus பண்ணணும். So இங்கேயும் 0 and இங்கேயும் பாருங்க common difference 0. 3 minus 1 ஓட value 2 and 5 minus 3 ஓட value 2 and 7 minus 5 ஓட value 2. இந்த மாதிரி common difference 2. So common difference கண்டிப்பா சேமா வரணும். அது ஜீரோவா இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், அல்லது ஒரு நெகட்டிவ் நம்பரா கூட இருக்கலாம். பட் சேமா வரணும். வந்துச்சுன்னா அது ஏபின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸசைஸ் 5.1 இது பேஸ் பண்ணி தான் வரும். ஏயோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களை 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் இந்த 1 பிளஸ் இந்த காமன் டிஃபரன்ஸ் எழுதிட்டு 3 வந்துடும். இனி தேர்ட் டேர்ம் எழுதும்போது இந்த 3 plus again அந்த common difference. So 5 வந்துரும். Fourth term எழுதும்போது 5 plus common difference 2. So 7. So நம்மளோட 4 terms நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த மெத்தட்ல பண்ணலாம் அல்லது general form யூஸ் பண்ணியும் பண்ணலாம். So general form பாருங்க value 1. So substitution பண்ணிட்டே போனோம். 1 plus d ஓட value 2. Again a 1 plus 2d ஓட value 2 into d. So 2 into d oda value 4, so a oda value 1 plus 3 into d oda value 2, 3 into 2, 6. So next எழுதும்போது 1 plus 1 plus 1, comma 1 plus 2, 3, comma 1 plus 4, 5, comma 1 plus 6, 7. So இப்படியும் 4 terms எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். Next one, nth term of an AP. So இங்க a, n or l ன்னு mention பண்ணுவோம். Is equal to a plus n minus 1 into d. d na common difference, a na first term, so இங்க n and a n இது ரெண்டும் என்னன்னு பாருங்க. So general form எழுதும்போது a plus d, a plus 2d, a plus 3d, so இப்படி continue ஆகி n வரைக்கும் போகும். So ஒரு example எடுத்துக்கலாம். 3, 6, up to 30. நான் 3 டேபிள் எடுத்திருக்கேன். இப்போ இது AP. ஏன் APனா இதோடைய common difference பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ நான் இந்த 3 to 30 வரைக்கும் நான் ஃபுல்லாகவே எழுதிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ப்ளூவில் எழுதியிருக்கேன் இல்லையா, இது என்னன்னா 3ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், 6ன்றது செகண்ட் டேர்ம், 9ன்றது தேர்ட் டேர்ம். இப்படி நான் மொத்தமாக எனக்கு 30 வரைக்கும் 10 டேர்ம்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 10. அண்ட் அதில் 10th டேர்ம் என்னன்னா 30. இதுதான் ஏஎன் வேல்யூ அண்ட் இந்த 10ன்றது என்னோட வேல்யூ. a to the base 10 is equal to 30. அதாவது இந்த APல last term 10, இந்த 10th term ஓட value 30. So nன்றது position and a to the base nன்றது value. 10th positionல 30th value இருக்கு. Exercise 5.2 full இத base பண்ணி தான் வரும். So next one, sum of first n terms of an AP. இப்போ இங்க 3ல இருந்து 30 வரைக்கும் இருக்குது. இங்க எவ்வளவு terms இருக்கு? 10 terms இருக்கு. So n is equal to 10. இந்த n terms அவ்வளவுத்தையுமே இப்போ ஆட் பண்ணீங்க. அப்போ 3 plus 6 plus 9 plus 12 இந்த மாதிரி ஆட் பண்ணி அப் டு 30 வரைக்கும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms. அப்ப இதுதான் என்னது? நம்மளோட SN. nன்றது எவ்வளோ டேர்ம்ஸ் ஆட் பண்றீங்களோ. ஸோ இந்த சம பொறுத்த மட்டும் 10. nன்ற வேல்யூ 10. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் SN. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. D and A கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் AN கொடுத்துட்டாங்க அப்படின்னா A plus AN இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த AN Lன்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் டேர்ம் Lன்னு கொடுத்திருந்தாலும் சரி இல்ல AN கொடுத்திருந்தாலும் சரி ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 5.3ல வரும். ஸோ அது டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.